மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். 13 வயது பிக்கு தற்கொலை முயற்சி எடுத்ததில் விசாரணையில் விகாராதிபதி அதிரடியாக கைது. தற்கொலைக்கும் விகாராதிபதியோட கைதுக்கும் என்னதான் தொடர்பு? முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் 18ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல. எதனால கைது செய்யப்பட்டார், எதற்காக கைது செய்யப்பட்டார், இவரை சுற்றி நடந்த விஷயங்கள் என்ன? பாடசாலை மாணவன் புத்தக பையில் இருக்க வேண்டியது புத்தகம் இருந்தது சாராய போத்தல், என்ன ஏது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். 13 வயது குட்டி தேரருக்கு என்னதான் பிரச்சனை? தற்கொலை செய்ய அவர் எடுத்த முயற்சியில விகாராதிபதி அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் இது எங்க நடந்த, இதனுடைய துவக்க புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியவ பிரதேசத்துல ஒரு விகார. இந்த விகாரையில கல்வி கற்று வந்தவர் தான் 13 வயது குட்டி தேரர். இந்த குட்டி தேரர் தனது விகாரையில் இருக்கின்ற சமையல் அறையில தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் அவருடைய தந்தை விகாரைக்கு போன சந்தர்ப்பத்தில் இதை பார்த்துட்டாரு. உடனடியாக மகன் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு கொண்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, குறித்த மகனை காப்பாற்றிருக்கிறாரு. காப்பாற்றி விகாராதிபதிக்கு தகவல் சொல்லிட்டு உடனடியாக மிக ரகசியமாக வந்து தனியார் மருத்துவ சாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறாரு. தனியார் மருத்துவ சாலையில் எந்த ஒரு விசாரணையும் கிடையாது. மருந்து எடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, வீடு வந்தாங்க. அன்று மாலையாகும் பொழுதோ குறித்த சிறிய பிக்குக்கு வந்து வருத்தம் தீவிரமடைந்த சூழ்நிலையில் உடனடியாக சூரிய வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அங்கே சிகிச்சை போதாது அப்படின்னு சொல்லி உடனடியாக ஹம்மாந்தோட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஹம்மாந்தோட்ட வைத்தியசாலையில் குறித்த இளம் பிக்குக்கு வந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் போலீசாருக்கு தகவல் சொல்லி இது குறித்த விசாரணைகளை தொடங்குறாங்க. குறித்த பிக்குவிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் அடிக்கடி தேரர்கள் சிக்கிக்கொண்டாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இளம் தேரருக்கு பண்ணியிருக்கிறாரு. சகிக்க முடியல, வீட்டுக்கும் போக முடியல, விகாரைக்குள்ளே வாழ முடியல என்பதனால தன்னுயிரை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு தான் குட்டி தேரர் போயிருக்கிறாரு. சில சமயங்களில் இதுக்கு ஒத்துழைக்க இல்லைன்னா கடுமையாக அடிச்சும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பிறகு என்ன, உடனடியாக ஹம்மாந்தோட்ட வைத்தியசாலையுடைய சட்ட வைத்திய அதிகாரி வந்து பரிசோதனைகளை தொடங்கினார். அந்த வைத்திய பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல தடவைகள் வந்து இந்த கொடுமைக்கு இந்த சிறு தேரர் வந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இந்த குறித்த விகாராதிபதியின் ஊடாக அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு இணங்க சூரியவ போலீசாருக்கு தகவல் சொல்லி உடனடியாக சூரியவ போலீசார் கங்காராம விகாரையினுடைய விகாராதிபதி ஜூலம் பிட்டிகே இந்த ரத்ன தேரரை அதிரடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. விசாரணையெல்லாம் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த தேரர் என்னெல்லாம் வாக்குமூலத்தில் வழங்கினாரோ அத்தனை விஷயங்களும் நடந்து ஏறிக்கை அப்படின்ற ஒரு திடுக்கிடும் செய்தி தான். உடனடியாக வாக்குமூலங்கள்லாம் பதிவு செய்து எம்பிலிப்பிட்டிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. குறித்த விகாராதிபதியை எதிர்வரும் 13ஆம் தேதி வரைக்கும் விளக்குமறியலில் வைக்கும்படி உத்தரவு இட்டதோட சூரியவ போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி ராஜரத்ன தலைமையில மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. நேற்றைய தினம் ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் தான் முன்னாள் அமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சியோட மிக முக்கியமான ஒரு தூண். அதுபோக ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக நெருக்கமானவர். ரணில் விக்ரமசிங்கே அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாராம். அப்படியான ஒரு இடத்துல இருந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம். அதிரடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்காக அழைத்த போது அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை 18ஆம் தேதி வரைக்கும் விளக்குமறியலில் வைக்கும்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சாங்க. இவரை ஏன் கைது செஞ்சாங்க, எதற்காக கைது செஞ்சாங்க? இவ்வளோ பெரிய மனிதர் ரணில் விக்ரமசிங்கேக்கே ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு வல்லவர், நல்லவர், எதனால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படு கேவலமான ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒரு புகார் அளிக்கப்படுது. இந்த புகாரை மையப்படுத்தி இந்த விசாரணையை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தொடர்ந்திருக்கிறாங்க. இந்த விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில விராஜ் காரியவசம் வந்து ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் இவரை வந்து அவருடைய ஆலோசகராக நியமிக்கிறாங்க. இப்போது வந்து விசேட ஆலோசகராக நியமனம் பெற்ற அகில விராஜ் காரியவசம் வந்து ஜனாதிபதி செயலகத்தில் தான் அவருடைய அலுவலகம் இருக்கணும். அந்த அலுவலகத்துக்கு தேவையான ஊழியர்களை வந்து கல்வி அமைச்சிலிருந்து பெற்றிருக்கிறாரு. இவங்க போதாது அப்படின்னு சொல்லி மேலதிகமாக 4 பேர் தேவை அப்படின்னு சொல்லி தற்காலிக நியமனம் அடிப்படையில் 4 பேருக்கு நியமனத்தை இவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரும் ஜனாதிபதி செயலகம் பக்கமே தலைவிச்சு கூட படுக்காத சூழ்நிலையில், வேலைக்கு வராத சூழ்நிலையில், வந்ததுக்கான எந்த சான்றுகளும் இல்லாத சூழ்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து இவங்களுக்கு மாதம் சம்பளம் போயிருக்கு. அதுபோக குறித்த 4 நபர்களையும்
அகில விராஜ் காரியவசம் வந்து அவரை சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணையில் தெரிய வந்ததன் காரணமாக இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முழுக்க முழுக்க அகில விராஜ் காரியவசத்தினுடைய குளியாப்பிட்டியில் இருக்கின்ற செட்ல தான் இவங்க வந்து பணியாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இவ்வாறு நியமனம் பெற்றவங்கள வந்து 2 பேர் வெளிநாட்டில் இப்போது வசிக்கிறாங்க. அதுல ஒருவர் வந்து இப்போது இவருடைய எரிபொருள் நிலையத்துல வந்து மேனேஜராக அவர் தான் இருக்கிறாரு. ஏற்கனவே இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில இவருக்கான நியமனங்கள் வழங்கப்பட்ட போதிலும் இவர் வந்து அகில விராஜினுடைய எரிபொருள் நிலையத்தில் தான் அவர் வேலை செய்ததாக சொல்லி இருந்தாரு. இந்த வாக்குமூலத்துக்கு பிற்பாடு ஒரு சில தினங்கள் கடந்த வேளையில வந்து திடீரென ஒரு சத்திய கடதாசை கொண்டு வந்தார். அந்த சத்திய கடதாசில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னத்து இந்த வாக்குமூலம் தெரியாமல் வழங்கிட்டேன், ஆனால் இந்த நியமனம் கிடைச்சது உண்மை. அதே நேரத்தில் வந்து அகில விராஜ் காரியவசத்துடைய செட்டுக்கு மேலே ஒரு காரியாலயம் இருந்தது, அதில் தான் நாங்கள் எல்லாருமே பணி செய்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே இந்த சாட்சியம் மாறி சாட்சியம் வழங்குவதற்கான காரணமாக அகில விராஜ் காரியவசத்துடைய அழுத்தங்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதனால இவருக்கு பிணை கொடுப்பதனால மேலும் இந்த விசாரணைக்கு குந்தகம் ஏற்படலாம். மேலும் 2 நபர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க எப்போது வருவாங்க என்பது தெரியல. இப்படியான காரணங்களை பார்க்கின்ற பொழுது இவரால் இந்த விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படலாம். அதனால இவரை விளக்கமறியல வைங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் முன்வைச்சாங்க. இவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த நபர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றினாங்க என்பதற்கான ஆவணங்கள் எம்மிடம் இருப்பதாகவும் அதை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரிடம் ஒப்படைத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுபோக வந்து விசாரணைகளுடைய நிறைவுடன் கைது நடக்கணும், கைது செய்துவிட்டு விளக்கமறியலில் வைத்துவிட்டு மேலும் விசாரணை தொடங்கணும், விசாரணைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையது கிடையாது. எனவே எந்த வகையான நிபந்தனையை முன்வைச்சாலும் அதுக்கு இணங்கி பிணையில் செல்வதற்கான அனுமதியை தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் கோரிக்கையாக முன்வச்சிருந்தாரு. அதுபோக விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 2 நபர்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுதே 2 மாத சம்பளங்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இவர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றினாங்க அப்படின்றதுக்கான ஆவணங்களை வந்து இப்போது வந்து அகில விராஜ் காரியவசத்தினுடைய சட்டத்தரணிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வந்து நீதிபதியோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவணமே தயார் செய்யப்பட்டிருக்கு வந்து 2026. இவங்க வந்து ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றியது வந்து 2022. இது குறித்த விசாரணையும் தொடங்கும்படியும் இது குறித்த ஆவணங்களை திரட்டும்படியும் நீதிபதி உத்தரவிட்டார். நீதிபதிக்கு தெரிஞ்சு போச்சு இது போலியான ஆவணங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். அதுபோல் அகில விராஜ் குற்றவாளி கூண்டில் இருந்து கொண்டே தனது சட்டத்தரணிகளோட இடையிடையே பேச ஆரம்பிச்சிருக்கிறார். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதை கவனித்த நீதிபதி கடுமையாக எச்சரித்ததும் பதிவாகி இருக்கு. 2022 காலப்பகுதியில் வந்து நாட்டை காக்க வந்த ரணில் விக்ரமசிங்கக்கு அவருக்கு வந்து அகில விராஜ் காரியவசத்தினுடைய ஆலோசனை தேவைப்பட்டிருக்கு. அகில விராஜ் காரியவசம் யார்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறாருன்னா, செட்டில் வேலை செய்கிற சாமானிய மக்கள்கிட்ட அவங்களோட ஆலோசனையை பெற்றுத்தான் அகில விராஜ் காரியவசம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. ஜனாதிபதி ஆலோசகர் வந்து ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தால் செயலாற்றணும், வெளியில் அந்த காரியாலயத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கான விசேட அனுமதியை ஜனாதிபதி செயலகத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் ஜனாதிபதியினுடைய ஆலோசகருடைய காரியாலயம் அகில விராஜ் காரியவசத்தினுடைய செட்டுக்கு மேலே இயங்கிருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை இப்போது உண்டு பண்ணிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணையில என்னென்ன திடுக்கிடு விஷயங்கள் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லி. பாடசாலை மாணவன் பையில புத்தகம் இருக்கணும், ஆனால் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராய போத்தல். பண்டாரவள பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஒரு பையன் வந்து புத்தக பையோட ஒரு பாருக்கு பக்கத்தில் திருன்னு முடிச்சு கொண்டிருந்திருக்கான். அந்த பாதையில் பணிக்காக போன ஒரு நல்லுள்ளம் கொண்ட மனிதர் வந்து நின்று விசாரிச்சிருக்கிறாரு, எதுக்காக இங்கே நிற்கிறாய், என்ன தேவைக்காக நிற்கிறாய் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் தனியார் வகுப்புக்கு போகிறதுக்கு வந்தவன் அப்படின்னு ஒரு கதையை அளந்திருக்கிறாரு. சரி பரவாயில்ல, அவனோட பைய கொஞ்சம் பாரமாக இருக்குது, என்ன ஏது அப்படின்னு கதையை கொடுத்திருக்கிறாரு, விசாரணையை நடத்திருக்கிறாரு. உடனடியாக பைய திறந்து பார்த்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தம்புது சாராய போத்தல், அதனுடைய பொறுமதி வந்து 3800 ரூபாய். இது எதிரா இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டிருக்கிறாரு. அப்போதுதான் இந்த பார் கடையில இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உன் தந்தை என்ன பண்றாரு, இதுக்கு பணம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எனது தந்தை வந்து கூலி தொழிலாளி,
கிளாஸ் பீஸ் அப்படின்னு சொல்லி தான் தந்தையிடம் பணம் பெற்றதாக அவன் சொல்லியிருக்கிறான். உடனடியாக அவனுடைய ஐடென்டிட்டியை பார்த்திருக்கிறாரு. 2007 பிறந்தவன், சாராய போத்தல் வாங்குவதற்கு அவன் தகுதி இல்லாதவன் என்பதை தெரிந்து கொண்டு இந்த ஒரு காரியத்தை யாரா பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்ல இருக்கின்ற ஊழியர்களை கேட்டிருக்கிறாரு. எதுக்குடா இந்த கன்றாவியை பண்ணினீங்க? 1000-2000 ரூபாய் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை நீங்க நாசமாக்குவீங்களா அப்படின்னு சொல்லி. இல்ல, நாங்க வயசு கட்ட 23 அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான் இந்த சாராய போத்தலை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடே, ஐடென்டிட்டியை பார்க்க இல்லடா, கண்ணை திறந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஐடென்டி 2007 பிறந்தவனுக்கு எப்படா 23 வயதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடென்டிட்டியை பார்த்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, அந்த கதையெல்லாம் தேவையில்லை, பாவம் படிக்க போற பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி சாராய போத்தலை கொடுத்துரு பணத்தை வாங்கி பையன்கிட்ட கொடுத்து உடனடியாக தந்தைக்கும் தகவல் சொல்லி குறித்த இளைஞனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு வகுப்பறைகள்லாம் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே பணம் சம்பாதிக்கும் இடங்களாகத்தான் மாறி போச்சு, வங்கிகளாகத்தான் மாறி போச்சு. நல்லொழுக்கங்களையும் நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. வெறுமனே புள்ளிக்கு பின்னால் ஓடுகின்ற மாணவ சமூகத்தை உருவாக்கியதன் காரணமாகத்தான் இப்போது நல்லது எது கெட்டது என்பதெல்லாம் புரியாத அளவுல மாணவர் சமூகம் மாறி போச்சு. ஒவ்வொரு மனிதனும் சமூகம் பற்றியும் தமது இளைய சமூகம் பற்றியும் மிக பெரும் கரிசனோட இருக்கணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு நாடு தேசம் உருவாகட்டும் என்ற வளமையான பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.